ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு சால்வ் கொஸ்டின்ஸ். வேற கலர். சால்வ் கொஸ்டின்ஸ் பேஸ் யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கொஸ்டின்ஸ் யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் பார்த்தோம். இந்த வீடியோல அப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான். பெருசா வேற எதுவும் இல்ல. யூசிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருங்க. இதான் லாஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? 7 into 6 5 6s plus 2 6s கொடுத்துருக்கோம். பெஸ்ட்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 5 plus 2 எழுதிருக்கோம். 5 plus 2 into 6 போட்டுருக்கோம். இது 6 நம்ம இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். முதல்ல 6 இப்படி கம்பைன் பண்ணியிருக்கோம். 6 into 5 5 6s 5 into 6 இல்லை 6 into 5 6 into 2. ஸோ 30 plus 12 இது 30 plus 12 42. ஆன்சர் 42. அடுத்த கொஸ்டின் 7 into 8 7 இங்கேயும் மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். 5 into something plus 2 into 8 கொடுத்துருக்கோம். ஸோ 7 எப்படி எழுதியிருக்கோம்னா 5 plus 2 எழுதியிருக்கோம். 5 plus 2 into 8. ஸோ 8 மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். 8 into 5 8 into 2. ஸோ 8 into 5 plus 8 into 2. இப்போ நீங்கள் பிளாங்க்ஸை ஃபில் பண்ணிடலாம். 5 into 8 வரும். 40 plus 16 56. ஸோ இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 9 into 4. ஸோ இந்த கொஸ்டின் 9 into 4 கேட்டிருக்கோம். 10 ஃபோர்ஸ் மைனஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஸோ 9 இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கோம்? 10 ஃபோர்ஸ் மைனஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 9 எப்படி எழுதணும்னா இங்கே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு யோசிங்களேன். 9 எப்படி எழுதலாம் அப்படின்னு. ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 9 எப்படி எழுதலாம்னா 10 minus 1 எழுதணும். 10 minus 1 அப்படின்னு எழுதணும். இன்ட்டு 4. ஸோ 4 எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லை? 4 into 10 minus 4 into 1. 4 into 10 minus 4 into 1. அதுதான் 10 ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லை? 10 ஃபோர்ஸ் தான் 4 into 10 அர்த்தம். minus 4 into 1 minus 1 4 1 4ன்னு அர்த்தம். 10 ஃபோர்ஸ் minus 1 4னா 4 into 10 minus 4 into 1 அர்த்தம். 40 minus 4 36 ஆன்சர். ஸோ ஆன்சர் 36 தான். அடுத்த கொஸ்டின் 8 into 6 4 into 6 plus something into 6 கொடுத்துருக்கோம். ஸோ 8 into 6 எப்படி எழுதலாம்னா 8 4 plus 4 எழுதணும். ஏன்னா இதெல்லாம் எப்படி நான் எழுதுறேன்? 4 plus 4 எப்படி எழுதுறேன்? இந்த க்ளூ பேஸ் பண்ணி தான். அவனே ஒரு க்ளூ கொடுத்துட்றான், அதை பேஸ் பண்ணி நான் எழுதிடுறேன். ஸோ இதை அழிச்சிடுறேன். ஸோ 4 plus 4 into 6 கொடுக்கணும். into 6 மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் இப்படி தான் வரும். 6 into 4 plus 6 into 4. So 6 into 4 plus 6 into 4. ஸோ இங்கேயும் 4 தான் வரும். ஸோ 24 plus 24 48. ஏன் நிறைய க்ளூஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் டிஸ்ட்ரிபியூட் அதை பேஸ் பண்ணி தான் நான் ப்ராடக்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 8 எப்படி 4 plus 4 எழுதுறேன்னா இங்கே நிறைய க்ளூஸ் வச்சு எழுதுறேன். இவங்க கொடுத்துருக்க க்ளூஸ்லாம் வச்சு எழுதுறேன். இது ஒரு க்ளூ, இது இன்னொரு க்ளூ, 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற எதாவது கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். 8 நீங்கள் வந்து 6 plus 2 கூட எழுதலாம். பட் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்க வந்து இப்படிதான் கொடுத்துருக்கான். லைக் 4 into 6 plus something into 6 கொடுத்துருக்கேன். அதனால நான் 4 plus 4 எழுதுறேன். ஆனால் நீங்க எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது நீங்க எப்படி வேணாலும் போடலாம். லைக் 6 plus 2 into 6 எழுதலாம். இல்லை உங்களுக்கு எப்படி வசதியோ. இல்லை 10 minus 2 into 6 கூட எழுதலாம். லைக் 10 minus 2 into 6 வேற கலர் எடுத்துக்கிறேன். இப்போ 8 into 6 நீங்க எப்படி எழுதலாம்னா 8 into 6 can be written as 10 minus 2 into 6 into 6. So 6 into 10 minus 6 into 2. इसके இங்கே brackets போட்டுக்கிறேன். So 60 minus 12 48. ஓகே, இப்போ எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற விதமா ஸ்பிளிட் பண்ணலாம். நீங்க உங்க இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம். ஸ்பிளிட்டிங் இஸ் யுவர் சாய்ஸ். ஸ்பிளிட்டிங் நம்பர்ஸ் இஸ் யுவர் சாய்ஸ். யுவர் சாய்ஸ். இதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா புக்ல கொடுத்துருக்க மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல கொடுத்துருக்க மாதிரி நான் கொடுத்துருக்கு. ஏன் இது மாதிரி ஸ்பிளிட் பண்றேன்னா அப்பதான் ஆன்சர் கிடைக்கும்ட்டு, வேற எந்த ரீசனும் இல்லை. ஸோ 8 and 8 5 into something plus 3 8. ஸோ எப்படி பண்ணலாம் இதை சாரி வேற கலர்.
இந்த 8 எப்படி எழுதலாம்? 5 + 3 எழுதலாம். 5 + 3 into 8. So 5 into 8. 5 into 8 plus 3 into 8. So 3 8s plus 5 8s. No. 5 8s. 5 into 8. 40 plus 24. 40 plus 20 60 64. Answer 64. 8 square is 64 தான் வரும். ஸோ லாஸ்ட் 9 into 8. 9 into 8 எப்படி பண்ணலாம்? இவன் என்ன கொடுத்துருக்கான்? 10 into 8 minus 1 into 8. ஸோ 9 எப்படி எழுதியிருக்கானா லைக் 10 minus 1 எழுதிருக்கு. 10 minus 1 into 8. ஸோ 8 ஃபஸ்ட்டு 10ஓட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அப்புறம் மைனஸ் 1 டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ 10 into 8 minus 1 into 8. அவனும் அதான் கொடுத்துருக்கான். ஸோ 80 minus 8. 72 வரும். ஆன்சர் 72. லாஸ்ட் கொஸ்டின் 9 into 7 எப்படி கொடுத்துருக்கான்? இவனே கொடுத்துட்டான். இப்போ ஸ்பிளிட்டே பண்ண தேவை. இவன் என்ன கொடுத்துருக்கான்னா எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கான்னு முடிச்சு சொல்லிடுறான். 10 minus 1 எழுதியிருக்கான். அப்புறமா 7 மல்டிபிள் பண்ணியிருக்கான். 7 அதை மல்டிபிள் பண்ணியிருக்கான். ஸோ 7 to 10 minus 7 into 1. ஸோ வேற கலரில் நான் சொல்கிறேன், எழுதுறேன். 7 into 10 minus 7 into 1. இது அழிச்சிடுறேன் இந்த ஆரோவை. இப்போ என்ன பண்ணணும்னா இது இந்த ஆரோவை போகணும். இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ 70 minus 7. 70 minus 7 63. 63. ஸோ நம்ம 7 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் grasp of distributive property. Distributive property. Distributive spelling இடம் பத்தல இதுல. Distributive property. Distributive property. Property. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இப்போ நீங்கள் நிறைய புக்கில் இருக்கு சால்வ் பண்ணணும், இன்னும் நல்லா இருக்கும். நீங்களே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ரேண்டமாக நீங்களே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். லைக் நிறைய மல்டிப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. ரேண்டமாக நீங்கள் லெட்ஸ் பெரிய பெரிய நம்பர் வச்சு கூட இது பண்ணலாம். 103 into 70 இப்படி போடலாம். இப்போ இது எப்படி எழுதலாம்? 100 + 3 into 70. இந்த மாதிரி ரேண்டமாக நீங்களே ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு சால்வ் பண்ணால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக கிராஸ்ப் கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஐடென்டிட்டி ஃபார் அடிஷனல் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.